2026 தேர்தல் மிகப்பெரிய தேர்தலாக இருக்க போகுது. 1967 1977 தேர்தல் மாதிரி மிகப்பெரிய தேர்தல் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எப்போதும் மாதிரி ஒரு க்ளோஸ்டு டோருக்குள்ள கொஞ்சம் பேரை கூட்டி வச்சு ஒரு மீட்டிங்ல இதை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தா 1967 நமது அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரான தருணம். 1977 எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த தருணம். அதை கோட் பண்ணி 2026 தனக்கு ஃபேவரா இருக்கும் ஒரு கனவுல சொல்றாரு. சொல்லிட்டு போட்டோம். இன்னும் இருக்கு பயணம், நிறைய மக்கள் சந்திப்பு இருக்கு, பயணம் இருக்கு, மதுரை மாநாடு இருக்கு, அதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஊர் ஊராய், வீதி வீதியாய், வீடு வீடாய், கொத்து கொத்தா நம்ம நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும், குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம கட்சியில இணைய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல திமுகவுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. திமுக என்ன பண்ணுதோ அதே தான் நீங்க பண்றீங்க. இப்ப வீடு வீடா போறீங்க, உங்க ஆப் இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆப் மொபைல காமிச்சு அவர்கள் உறுப்பினராக சேர்த்து அங்கேயும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க மொபைல் நம்பரை வாங்கி யூஸ் பண்ண போறீங்க. அதுதானே பண்ண போறீங்க. மொத்தத்துல உங்க கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆக போகுது. இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம், என்னையா பண்ணிருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை கையில் எடுத்து ரிசால்வ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து இதை நான் தீர்த்து வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. நீங்களும் திமுக மாதிரியே மக்களை ஒரு வாக்கு வங்கியாக தான் பயன்படுத்துறீங்க. க்ளோஸ்டு டோர்ல மாணவர்கள், வெற்றி பெற்ற மாணவர்களை அடிக்கடி ஆகுனா கூட்டிட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டுக்காக ஏதோ ஒரு பரிசு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பி விட்டுறீங்க. நேரடியாக மக்கள் பயணம் இனிமேதான் சந்திக்க போறேன், பயணிக்க போறேன்றீங்க. என்ன அட்டகா சொல்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். கடைசி